சார், ம் எங்ககிட்ட இருந்து நேற்று நைட்டு பேக் வாங்கிட்டு வந்தீங்க சார். ஆமாம். காலையில் டாக்குமெண்ட் கொண்டு வர சொன்னீங்க. ஓ, கொண்டு வந்துட்டீங்களா? ம் ம். இதை முதலே செஞ்சா என்ன? சார், அந்த பசங்க டாக்குமெண்ட் கொண்டு வந்துட்டாங்க சார். ஆமாங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். ம். இனிமே இன்சூரன்ஸ் எல்லாம் மாட்டி விடக்கூடாது, சரியா? கிளம்பு கிளம்பு. உனக்கு அவர் வருவார். என்னடா அது? புத்திய காமிச்சிட்டானுங்கடா. புடி 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 போ. சார் சார், ஆ? என்ன சார், 20 லட்ச ரூபா கொடுத்தோம், 5 லட்சம் தான் இருக்கு. 5 லட்சம் தான் இருக்கா? நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதான் இருக்கு. ஆ? அதெல்லாம் இல்ல. நீங்க எங்களை ஏமாத்துறீங்க. இதுல 20 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. ஏய், உன் காசை நான் எடுத்துக்கணும்னு சொல்றியா? இவ்வளவுதான் நீ கொடுத்தது. போடா. சார், நீங்க இன்ஸ்பெக்டர் நம்பர் கொடுங்க, நாங்க பேசிக்கிறோம். பேசுகிறியா? என்ன பேசுவ? நீ என்ன பேசினாலும் இதான். காசை எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து இங்கே என்னடா நின்று கத்திட்டு இருக்கீங்க? சார், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என் காசு எனக்கு வந்தாகணும். இல்ல இல்லனா என்னடா மிரட்டுற? நான் போலீஸ்காரன்டா. அதனாலதான் சந்தேகமா இருக்கு. என்னடா சொன்ன? ஆ! ஏய், டேய் டேய் டேய், ஏய்! வேணாம்டா வேணாம்டா, விட்டுறா, வாடா. என்ன அடி வீங்கிருச்சு. இந்த பணத்தை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்தா அவர் சத்தியமா நம்ப போறதில்ல. ஏதோ நான் தான் பொய் சொல்ற மாதிரி கற்பனை பண்ணி பேசுவாரு. எப்படா நான் தப்பு பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம வேணா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கலாமா? பணம் திருடு போயிடுச்சுன்னு சாதாரண ஆள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலே நம்ம பணம் திரும்ப கிடைக்காது. இதுல போலீஸ்காரன் தான் பணத்தை திருடிட்டான்னு சொன்னா நம்ம பணமும் திரும்ப கிடைக்காது. மேற்கொண்டு கேஸை நம்ம மேல திருப்பி விட்டுருவானுங்க. பேசாம அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பார்க்கலாமா? மெயின் திருடனே அந்த ஆள் தான்டா. அந்த காசு திரும்ப கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப உங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றது? தெரியல. அதை விட அடுத்த மாசம் இவ கல்யாணம். அதுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அண்ணா, அந்த இன்ஸ்பெக்டரோட பேர் என்ன? ஏமா நீ போய் கேட்க போறியா? இல்ல, சொல்லுங்களேன். பேரு ஜெயபிரகாஷ். ஆமா, ஜெயபிரகாஷ். என்னாச்சு? அண்ணா, என் கிளாஸ்மேட் திவ்யாவோட அப்பா தானே அவரு. நம்ம வேணா அவகிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? நல்ல ஐடியா. உடனே அவகிட்ட சொல்லி அந்த ஆள் கிட்ட பேச. இல்ல இல்ல இல்ல, கிளாஸ் முடிச்சதும் அவளை நீ கூட்டிட்டு வா, நம்ம நேர்ல பேசிக்கலாம். நீ அவகிட்ட எதுவும் சொல்லாத, நம்ம நேர்ல பேசிக்கலாம். சரிண்ணா, நான் ஈவினிங் கால் பண்றேன். கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி.
எங்க ஏண்டி நிறுத்தின? திவ்யா அண்ணன் இங்க தான் இருக்காங்க, பார்த்துட்டு போயிடலாமா? ஓ ஓகே சரி. டேய் இது அண்ணா, ஹாய். இது அண்ணோட ஃப்ரெண்ட் வெற்றி. திவ்யா ம். ஆக்சுவலா அண்ணா உன்னை பார்க்க தான் வந்தாங்க. என்னையா? எதுக்கு? அது வந்து இரு, நானே சொல்கிறேன். இங்கே பாருங்க, என் தங்கச்சிக்கு கல்யாணம். ஹே வாவ் கங்க்ராட்ஸ் டி. சொல்லவே இல்ல. இல்ல திவ்யா, இப்ப இது நடக்குமானே தெரியல. ஏன் யாராவது பிரச்சனை பண்றாங்களா? சொல்லு, அப்பா கிட்ட சொல்லி தூக்கிடலாம். சுத்தம். ஏன்? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ். சாரி, சொல்லுங்க. பிரச்சனையே உங்கள் அப்பா தான். எங்க அப்பாவா? என்ன சொல்றீங்க? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக எங்கள் பழைய வீட்டை அடமானம் வச்சு 20 லட்சம் பணத்தை கொண்டு வரும்போது நேற்று நைட்டு உங்கள் அப்பா செக்கிங்கில் பிடிச்சி பணத்தை கொண்டு போயிட்டாரு. காலையில் வாங்க பணத்தை தரேன்னு சொன்னார். காலையில் ஸ்டேஷன் போனோம், எங்களுக்கு கிடைச்சது வெறும் 5 லட்சம் தான். அதுக்கு எங்க அப்பாவை திருடங்கிறீங்களா? இல்லையா பின்ன? ரம்யா, இதுக்கு தான் என்ன கூப்பிட்டேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஏன்டி என்ன இங்க கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துற? நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ், கொஞ்சம் சொல்கிறது கேளுங்க ப்ளீஸ், கொஞ்சம் இருங்க. திவ்யா ப்ளீஸ் டி, ப்ளீஸ். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நீங்க அவர்கிட்டயே பேசிக்கோங்க. இந்த விஷயத்த பத்தி நீங்க என்கிட்ட பேசுனீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு தான் பிரச்சனை. இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, உங்களுக்கு நல்லதுக்கு இல்ல. என்ன மிரட்டுறீங்களா? ஹலோ, நீங்க பேசாதீங்க. இதை பற்றி உங்ககிட்ட பேசுகிறது தப்பு தான், ஆனால் எங்களுக்கு வேறு வழி தெரியல. இந்த பணம் மட்டும் இல்லைன்னா எங்கள் குடும்பமே இல்லாமல் போயிடும். என் தங்கச்சி கல்யாணம் நின்று போயிடும். ப்ளீஸ், நீங்கள் மனசு வச்சா அந்த பணம் கிடைக்கும். இங்க பாருங்க, எங்க அப்பாவோட வேலை விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். என்னால இத பத்தி அவர்கிட்ட பேசவே முடியாது. நான் உங்களை பேசவே சொல்லலையே, வேற பணத்தை எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்கிறேன். வாட்? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் போய் என்ன விளையாடுறீங்களா? அவர் என்ன கொன்னே போட்டுருவாரு. கொஞ்சம் யோசிங்க, இது உங்கள் அப்பா சம்பாரிச்ச காசு கிடையாது, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. என் தங்கச்சியோட கல்யாணம், எங்கள் குடும்பம் மானம் எல்லாமே இதில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா இதை காப்பாற்ற முடியும். அதுக்கு என்ன திருட சொல்றீங்களா? உங்க அப்பாவே திருடும்போது நீங்க திருடினா தப்பு இல்லைங்க. நீங்க பேசாதீங்கன்ட்டு. டேய், கொஞ்சம் பேசாம இருடா. திவ்யா, டைம் எடுத்துக்கோங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சிங்களா? ஆ? லேட் ஆனால் அந்த பணம் வேற எங்கேயாவது போயிடும். ஸோ ப்ளீஸ், இன்னைக்கே நீங்கள் அந்த பணத்தை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். ரம்யா, நான் கால் பண்றேன். திவ்யா 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 ஒரு நிமிஷம் இரு.